வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப்லேருந்து கமிஷன் குடுத்துருக்காங்க. அது எதுக்கு? என்ன விவரம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல இன்னைக்கு ஃபுல்லா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னக்கூட்டி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து எனக்கு கமிஷன் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? அப்படிங்கிறத நான் விவரமா சொல்லிர்றேன். நம்ம யூடியூப்ல இப்ப நெறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பணம் கட்டி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ போறது, அப்புறம் வந்து நெறைய வந்து விஷயங்கள் வந்து புதுசு புதுசா யூடியூப்லேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்தாலுமே, நம்ம வந்து உடனே அப்படியா சொல்லிட்டு வந்து அத மட்டும் செய்யாதீங்க. அதுக்கு ரூல்ஸும் குடுத்துருக்காங்க. யூடியூப்ல இருந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது, அதுக்கு ஒரு ரூல்ஸும் குடுத்துருப்பாங்க. இப்ப 3 நிமிஷம் வீடியோ ஷார்ட்ஸ்ல போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதுக்கு என்ன குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஷார்ட்ஸா தான் கன்வெர்ட் பண்ணுவோம். வீடியோவா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கடுத்து உள்ள ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்ஸ்ல தானே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ச் ஹவர் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து வீடியோ அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நெனச்சுப்போம். அதே மாரி தான் இந்த ப்ராடக்ட் விஷயம் வந்து நான் வேற வேற வீடியோ பார்த்தா ப்ராடக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் உள்ள என்னோட சேனல்ல. இது மெயினா வந்து மானிடைசேஷன் ஆன சேனலுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் கன்டென்ட் மட்டும் தான் இது போட முடியும். என்ன அப்படின்னா, ஒரிஜினலா நம்ம வாய்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் கன்டென்ட் போட்டுக்கலாம். அது போக வந்து லைவு, வீடியோ, ஷார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் கன்டென்ட்டா இருக்கணும். சரிங்களா? ஒரிஜினலா நம்ம ஒரு டயலாக் பேசி போடுறோம். நம்மளோட வாய்ஸ்லேருந்து பேசி போடுறோம். அதுக்கு மட்டும் ப்ராடக்ட் குடுத்துக்கலாம். அதில என்ன விஷயம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எல்லா எல்லா விஷயத்துலயும், எல்லா வீடியோலயும் எல்லா ப்ராடக்ட்டும் குடுத்துடலாமா? அப்படி வந்து கிடையவே கிடையாது. யூடியூப்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து இருக்கு. இந்த இதுக்கும் ரூல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நானும் ஃபர்ஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10, 20 வீடியோல நான் வந்து அந்த மாரி ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு மெயில் வந்திருக்கு. மெயில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க அந்த வீடியோ சம்மந்தப்பட்டதா மட்டும் தான் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த வீடியோவுக்கும் இந்த மாரி ப்ராடக்ட்டுக்கும் பிரச்சனை வரும். இந்த மாரி விஷயங்கள மட்டும் நீங்க செய்யாதீங்க. எல்லா வீடியோவுக்கும் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து போடக்கூடாது. இப்போ ஒரு கிச்சன் வீடியோ நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதில கிச்சன் கட்டரு, இப்ப காய்கறி வெட்டுற கட்டரு, அப்புறம் வந்து ஒரு கடாயி, ஒரு தோசை தவா இந்த மாரி விஷயங்கள வந்து அதில போடலாம். ஏன்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு ஒரு சமையல் வீடியோல யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி விஷயங்கள போடலாம். அதேமாரி ஒரு மேக்கப் வீடியோ, இல்ல நம்ம வெளியில கிளம்பி போறோம். இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த ஜுவல்ஸ் நல்லா இருக்கா? அப்படின்னு கேட்கிற விஷயத்துல, அப்ப நம்ம ஜுவல்ஸ பத்தி போட்டுக்கலாம். இந்த மாரி அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்தாக்குல அந்தந்த ப்ராடக்ட் வந்து அதில ஆட் குடுங்க. எனக்கு வந்து இப்ப என்ன அப்டின்னா, நான் வந்து யூடியூப்ப பத்தி சொல்றதுனால, யூடியூப் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து மைக்கு, ஹெட்ஃபோன் இந்த மாரி விஷயங்கள தான் நான் நெறைய குடுத்துருக்கேன். தேவையில்லாத விஷயங்கள் நான் குடுத்ததெல்லாம் வந்து எடுத்துட்டேன். சரிங்களா? எடுத்துட்டு நம்ம தேவையுள்ளத மட்டும் நான் கரெக்டான உள்ள வீடியோல மட்டும் குடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்ஸு, லைவு அதுக்கடுத்து வந்து வீடியோ, ஒரிஜினல் கன்டென்ட். இப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க, எனக்கு எவ்வளோ வந்து அதில கமிஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில ஒரு ஜுவல்ஸ் போட்டிருந்தேன். சரிங்களா? அது வந்து யாரோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. நான் அத பெருசா ஒண்ணும் கண்டுக்கல. ஆனா, அது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் மொத்தமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஒரு பர்ச்சேசிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5000க்கு மேல பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு பர்ச்சேசிங் வந்து 5000க்கு மேல பண்ணியிருக்காங்க. அதில நம்மளுக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரூ. 255 எனக்கு வந்து கமிஷன். அந்த ரூ. 5000க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 200 ஆடியன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 257 ரூ. 56 இந்த கமிஷன் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராடக்ட் போடுறதுனால Flipkart, Amazon இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து அவங்க ஆர்டர் பண்ற மாரி நம்மளோட ஆடியன்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சு நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு இந்த மாரி கமிஷன்லாம் குடுத்துருக்காங்க. அத ஒரு சின்ன வீடியோவா எங்க போய் பார்க்கணும்? அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்? யாரு ஆர்டர் பண்ணியிருக்கா? அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவா நான் சொல்றேன். அத கண்டிப்பா நீங்களும் பார்த்து உங்களோட சேனல் வந்து மானிடைசேஷன் ஆன சேனலா இருந்தா இத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் பேஜில் போயிடணும். எஸ் சிம்பிள் இருக்கும்ல, அந்த பேஜுக்கு போயிட்டு இதில் இருக்கும் பாருங்கள், ஷாப்பிங் சொல்லி ஒரு பேக் போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நம்மளோட சேனலுக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். மேலே வந்து 1லேருந்து 10 தேதி 30 தேதிக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பாருங்கள் 5.2K. உறவுகளே, ஓகே பாய் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும். இந்த மாரி எனக்கு கமிஷன் கிடைச்ச மாரி உங்களுக்கும் கரெக்டான ப்ராடக்ட்ட வந்து கரெக்டான வீடியோக்கு குடுத்து, உங்களுக்கு ஆடியன்ஸ் வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் கமிஷன் யூடியூப்லேருந்து வரும். இதுலயும் ஒரு சம்பாத்தியம் தனியா வந்துகிட்டு இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு வந்து டார்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. இவ்வளோ ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியுதா என்னங்கிறது தெரியல. இப்ப நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து நவம்பர் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் இவ்வளோவுக்கு டாலர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க அதிலேயே.
அந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து உங்களோட கரெக்டான வீடியோவில் போட்டு இதிலே நீங்கள் வந்து கமிஷன் வந்து யூடியூப்பே நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.